எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆனிமே பத்தி தான் பேச போறோம். அப்படி என்னோட ஆனிமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீமன் ஸ்லேயரோட ஹஷிரா ட்ரைனிங் ஆர்க்கு வந்து ஒரு மூவியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில். ஸோ அதை வந்து நான் தேட்டரில் போய் பார்த்தேன். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். வாங்க வீடியோ எனக்கு இந்த படம் வரதே எனக்கு தெரியல. ஒரு 2 நாள் முன்னாடி தான் எனக்கே பிவிஆரில் ஒரு மெசேஜ் மாதிரி அமைச்சிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு ஆல்ரெடி. ஸோ இந்த படம் வந்ததே எனக்கு தெரியல. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நான் படம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்க்குறேன். நான் ஃபோனை எடுத்து பார்த்தா ஃபோனில் இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸாக போட்டிருக்காங்க டீமன் ஸ்லேயர் படமா. என்னன்னா டீமன் ஸ்லேயர் படம் தமிழில் இந்தியாவில் ரிலீஸ் ஆயிருக்கான்னு போய் உடனே பிவிஆர் ஆப்பில் போய் செக் பண்ணேன். பார்த்தா ரிலீஸ் ஆயிருக்கு. யாருமே என்கிட்ட சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். ஸோ இப்போ படம் பார்த்துட்டு வந்து இப்போ நான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெயின் விஷயம் சொல்லிக்கிறேன். ஏன் இந்த படத்தை நான் போய் தேட்டரில் பார்க்கணும்? நான் வெயிட் பண்ணி இதை ஓடிடி இந்த மாதிரி இதில் அனிமே வெப்சைட் அந்த மாதிரி எதுலையாவது நான் பார்த்துப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தேட்டரில் ஒரு அனிமேவை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் ரொம்ப ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் போய் படத்தை போய் பார்க்கலாம். பட் நீங்கள் வந்து இது வந்து அனிமே ஆடியன்ஸோடு நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல்ஃபில் கிடைக்கும். அப்புறம் அந்த ஃபீலிங் கிடைக்கும். ஒரு அனிமே படம் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஏன்னா இதில் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த எபிசோடே திருப்பி தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இது நார்மல் ஆடியன்ஸோடு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அனிமே ஆடியன்ஸோடு போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அனிமே ஆடியன்ஸோட போய் படத்தை பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் இந்த காரணம். ஸோ நீங்கள் இந்த பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் வெயிட் பண்ணியே பார்த்துக்கிறேன் ப்ரோ, நான் இதில் பார்த்துக்கணும்னா உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் ஆல்ரெடி அனிமே படம் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரினா உங்களுக்கு இது ஓகே, நீங்கள் அப்படி கூட பார்க்கலாம். ஸோ பிரச்சனையே கிடையாது. உங்கள் இஷ்டம், உங்களோட காசு உங்கள் இஷ்டம் தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம கதைக்குள்ளே வரலாம். கதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜோட லாஸ்ட் எபிசோடு வந்து போடுறாங்க. அப்புறம் ஹஷிரா ட்ரைனிங் ஆர்க்கோட ஒரு எபிசோடு போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 அந்த ஓப்பனிங் இன்ட்ரோஸ் முகான் ட்ரெயின் ஆர்க்கு, ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க்கு, அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆர்க்கோட இன்ட்ரோ சாங்ஸ் போடுறாங்க. நான் என்ன நினச்சேன், இது எல்லாமே இப்போ கலந்து வரும்னு நினச்சி. இல்லை, வெறும் ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் அப்புறம் ஹஷிரா ட்ரைனிங் ஆர்க் ஓப்பனிங் இன்ட்ரோவில் போட மாட்டாங்க. கரெக்டாக இந்த ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜோட ஆர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹஷிரா ட்ரைனிங் ஆர்க் போடுறாங்க. ஸோ இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம டாஞ்சிரோ வந்து ரொம்ப அடிபட்டுருச்சு ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க்கில். ஸோ அந்த டீமன் ஸ்லேயரோட அந்த ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல அவர் அட்மிட் ஆகிருக்காரு. ஸோ அங்கே வந்து அவருக்கு சாப்பாடெலாம் கொடுத்து டாஞ்சிரோ பேசுகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா அங்கே வந்து ஜெனிட்ஸு வரான், இனோசுகே வரான். ஸோ ஜெனிட்ஸு வரும்போது தான் செம்ம ஃபன்னு. கோச்சோவும் ஷினோபுவும் பேசியிருக்கும் போது கோச்சோ கிட்ட சொல்கிறா ஷினோபு வந்து இந்த மாதிரி ஹஷிரா மீட்டிங் ஒன்று வைங்க, சீக்கிரம் எமர்ஜென்சி மீட்டிங் வைங்க, எல்லாரும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறா ஷினோபு. அதுக்கப்புறம் கட் பண்ணால் அந்த இடத்த காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து எல்லா ஹஷிராவும் வந்திருக்காங்க. ஸ்டோன் ஹஷிராவும் வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து முன்னாடி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் 3 ஹோஸ்ட் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹஷிராவோட அந்த லீடருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, அவருக்கு வந்து ஹஷிராவை கிரியேட் பண்ண அவர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, அவருக்கு வந்து இப்போதைக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை அவர் வந்து பேசுறதுக்கு. ஸோ அதனால நாங்கள் உங்ககிட்ட சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வருத்தப்படுறாங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கிறாங்க அவருக்கு சரியாயிடணுன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவங்க வந்து அவங்க எப்படின்னா ஹஷிரா ட்ரைனிங் ஆர்க்கு வந்து நம்ம பிளான் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்து
நெசுகோக்கு உடம்பு சரியாயிடுச்சு, அவளால் இந்த சன்னை கான்கர் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக மூசான் வந்து அவன் டீமன்ஸ் அமைச்சு நெசுகோவை வந்து கிட்னாப் பண்ணிட்டு அவன் சாப்பிட்ருவான். ஸோ நம்ம வந்து அது வரைக்கும் நம்ம ஹஷிராவை ட்ரெயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஹஷிரா ட்ரைனிங்காக. நம்ம வந்து ரிட்டையர்டு ஹஷிராவையும் கூப்பிடலாம், அவங்களையும் ட்ரெயின் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கியோ வந்து எனக்கு நான் இதில் பங்கு எடுத்துக்க மாட்டேன், எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாஞ்சிரோ எல்லாரும் சேர்த்து அவங்க டென்கன் வர்றாரு. டென்கன் தான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எடுக்கிறாரு. எல்லாரையும் நல்லா ஓட விட்டு நல்லா அடி எல்லாருக்கும், ஏன்னா யாருமே ஓட மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம் இந்த ட்ரைனிங். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் போகிறாங்க. அதுக்கப்புறம் டாஞ்சிரோ, இனோசுகே, ஜெனிட்சு எல்லாரும் ட்ரைனிங்கில் எல்லாரும் பங்கெடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோடை வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இது வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து காசு செலவு பண்ணிட்டு போகிறதா தான், அது உங்கள் இஷ்டம் தான். நான் வெயிட் பண்ணி கூட பார்த்துக்கிறேன், எனக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது ஒர்த் இல்லை, நீங்கள் காசு செலவு பண்ணி போகிறதுக்கு இது அவ்வளோவா ஒர்த் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த எபிசோடே திருப்பி போட்டு நம்மளை காட்டுறாங்க. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா ஹஷிரா ட்ரைனிங்கோட செகண்ட் எபிசோட அவங்க ஸ்க்ரீன் பண்ணியிருக்கலாம், ஏன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இல்லை ப்ரோ நான் தேட்டரில் பார்க்கணும், எனக்கு ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காம மண்டை வெடிக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம், உங்கள் காசு உங்கள் இஷ்டம். ஸோ அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மெயின் விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு பயங்கரமான வீடியோ சந்திக்க வேறு உங்கள் இந்த வீடியோ பெறுது உங்கள் ஜோஷ். பாய் காய்ஸ், ஜோஷ்.